அது என்னன்னு தெரியல. டிஷ் வாஷ் பண்ணும்போது தான் எனக்கு ஒண்ணு தோணுது. 1 பேருக்கு சமைச்சாலும் சரி, 2 பேருக்கு சமைச்சாலும் சரி, ஒரே மாதிரி தான் பாத்திரம் அழுக்காகுது. அது மட்டும் ஏன்னே எனக்கு புரியல. அப்போ எனக்கே இப்படி இருக்குன்னா, 2 பேருக்கு சமைச்சு, அப்போ நம்ம அம்மாங்கலாம் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே உட்காந்து சமைச்சுட்டு, அ அது அவ்வளோத்தையும் உட்காந்து நின்னுக்கிட்டே கழுவுறாங்களே, அப்ப அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ, முடிஞ்ச லெவலுக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு ஐ மீன் உங்க மதருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து கொஞ்சம் டிஷ் வாஷ் பண்ணி குடுங்க. வீட்டு தூத்து பெருக்குங்க. ஸோ, இப்படி இருந்த இடத்த நான் ஒரே செகண்ட்ன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்தது. அதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அது என்னன்னே தெரியல. எனக்கு மட்டும் டிஷ் வாஷ் பண்ணும்போது இது மைண்ட்ல போய்க்கிட்டே இருக்கணும். டிஷ் வாஷ் பண்ணணும், குக் பண்ணணும், சாப்பிடணும், ரிப்பீட்டு. இதே தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டுருக்கு. ஆனா அதுதான் நடக்குது. ஸோ ஃபைனலா சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.